அதேபோன்று இன்றைய சிங்கள பத்திரிகையில் வெளியாகிய செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இன்றைய சிங்கள பத்திரிகையில் வெளியாகிய செய்திகளை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்தி இந்த வில்பத்து காடு சம்பந்தமாக. இந்த வில்பத்து காடில் 2 மரங்கிலும் காடு இருக்கின்றது, நடுவிலே ஒரு பாதை இருக்கின்றது. அந்த பாதையூடாக புத்தளத்துக்கு செல்ல வேண்டும். புத்தளத்துக்கு செல்லலாம். மன்னார் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை அந்த பகுதியினூடாக அழைத்து செல்வதற்கு தற்போது வன ஜீவராசி அதிகாரிகளுக்கும் சிலருக்கும் இடையிலே, அதாவது அரசியல்வாதிகளுக்கும் இடையிலே முரண்பாடு எட்டியுள்ளதாம். சந்ததாන්න බස් ගෙනියන්න විල්පතු පාර අරින්න දේශපාලකයෝ வலியக், அதாவது சண்டையில் இருப்பதாக, அரசியல்வாதிகள் சிலர் சண்டையில் இருப்பதாக, அந்த பாதையை திறந்தால் மட்டுமே பஸ்களை, பேருந்துகளை கொண்டு சென்று வாக்காளர்களை ஏற்றிச் செல்ல முடியும். ஆகவேதான் அவர்கள் அந்த பாதையை திறப்பதற்கு வன ஜீவராசி அதிகாரிகளோடு ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். 2015ஆம் ஆண்டு அந்த பாதை மூடப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. உத்தித்த ரங்கனே ஏஎஸ்பிගේ மோட்டார் ரத்த துணක් இடம் දෙකක් තහනම් BMW කාර්යකකුත් அத்தர், அதாவது அந்த உத்திக என்ற பாராளுமன்ற உறுப்பினரது வீட்டிலே ஏற்பட்ட துப்பாக்கிச்சூடு அது ஒரு நாடகமாக மாறியிருப்பதாக தெரிய வந்தது. எனவே அவருக்கு சொந்தமான 3 வாகனங்களும் 2 காணிகளும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதை அரசாங்கம் அரச உடைமையாக்கும். காரணம், அது எங்கிருந்து அந்த பணம் வந்தது என்று விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். அத பத்திரிகையின் பிரதான செய்தியாக பெற்றோர்களது போராட்டம் தொடர்கிறது. சிஷ்யத்வ விபாகிய அவலங்கு கரனு, அதாவது புலமை பரீட்சையை ரத்து செய்யுமாறு கோரி பெற்றோர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உத்தித்த அவர்களது அந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாகவும் லெபனான் பேஜர் துந்தாக் பிபிரிமி பிட்டுபச இஸ்ராலேய மொசாட் சங்விதானே என்று வந்திருக்கின்றது. லெபனானில் இடம்பெற்ற பேஜர் வெடிப்புகளில் 3000 பேஜர்கள் வெடித்திருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அருண பத்திரிகையில் பிரதான தலைப்பு செய்தியாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் கூறிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ரட்டின் கெனத் கண்ணதென யுகே அவசான் கருணவா, வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து சாப்பிடும் அல்லது வெளிநாட்டு பொருட்களை சாப்பிடும் அந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன், நாமல் ராஜபக்ச. விஷயக் வெனிதா விஷ்மித வெனசாக், 21ஆம் திகதி, அதாவது வியப்பூட்டும் ஒரு மாற்றம் திலித் ஜெயவீர சொல்கிறார். பரம்பரா கணனாவாக் துட்டு சீனிய செபேவெனவா, பல பரம்பரைகளாக கண்ட கனவு நனவாக போகின்றது என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். ஜனதா முதலின் மம வத்துரு குராக்வத் பொன்னென சஜித் பிரேமதாஸ், அதாவது மக்களது பணத்தில் ஒரு கோப்பை தண்ணீரிலே ஒரு சொட்டு கூட குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறாரு சஜித் பிரேமதாஸ். மக்களின் பணத்திலே ஒரு கோப்பை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன், குராக்வத், அதாவது ஒரு முடக்கு என்று சொல்வார்கள், ஒரு முடக்கு கூட குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். பப்படம் தேசபாலனேன் ரட்டென் அவசிய நே, பப்படம் தேசபாலனான் ரட்டட அவசியனே, அதாவது பப்படம் போல் உடைந்து செல்லும் அரசியல்வாதிகள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார். தும்ரிய நியாமகே எல்மட்டே நத்திவுனை கோச்சி வர்ஜனயா, அதாவது புகையிரத கட்டுப்பாட்டாளரது ஹெல்மெட்டை யாரோ திருடி விட்டார்களாம், ஆகவே புகையிரதம் போகாது என்று வேலை எதிர்ப்பிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக IMF ඊළඟ வாரிக்கைய தவ சதி දෙකකින් என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும், பங்காளி ඇඟලුම් සේවකයෝ 4000ක් අකණ්ඩ වැඩවර්ජනයක, பங்களாதேஷிலே 4000 தொழிலாளர்கள் போராட்டத்தில் என்ற செய்தியும், மத்திவர்ண பிரச்சாரக கட்டயத்து அவசான் நிகண்ட காலைய அனித்தத்தை, நாளை மறுநாள் வரை அமைதி காலம், தேர்தல் பிரசார பணிகள் நிறைவு என்றும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய
திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜனகங்கா மெதின் ரேலி நிமாவே, அதாவது மக்கள் அலைக்கடலாக திரண்டு வந்தனர், கூட்டங்கள் யாவும் நிறைவு என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று இன்றைய மௌபிம பத்திரிகை இறுதியாக பார்க்க போகின்றோம். ஏஎஸ்பி மானாமகே சுப்பிரிகார் தெகாக் எத்துலு தேபல தகனம் என்ற செய்தி வந்திருக்கின்றது. ஏஎஸ்பி மானாமக்கு சொந்தமான 2 கார்கள், அவரது சொத்துக்கள் பறிமுதல் என்றும் வந்திருக்கின்றது. ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்த கருத்துக்களும் வெளியாகியிருக்கு.